கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் இந்த மாதத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. கடந்த மாதம் முழுவதும் 3 மாதங்கள் நம்மளை பாதுகாத்து இந்த 4வது மாதத்திலே கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் அவருடைய நன்மையினாலே, அவருடைய கிருபையினாலே நம்மை நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை நிரப்புவாராக. அவருடைய பிரசன்னம் நம்மை வழிநடத்துவதாக. போகும் இடமெல்லாம் கர்த்தருடைய பிரசன்னம் இந்த மாதத்திலே நம்மை வழிநடத்தி ஆசீர்வதித்து உயர்த்தி கனப்படுத்துவதாக. கடந்த மாதத்திலே பாதுகாத்த கர்த்தர் இந்த மாதத்திலேயும் அவருடைய கிருபையினாலே நம்மை பாதுகாத்து மேன்மைப்படுத்தி இன்னும் பெரிய காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்வாராக. இந்த புதிய மாதம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் எடுத்து அதை நாம் வாசித்து அந்த வசனத்தை நாம் இந்த மாதத்துக்கு தேவையான ஆகாரமாக, ஆசீர்வாதமாக நாம் ஏற்றுக்கொள்வோம். அந்த வசனத்தின்படியே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 25வது வசனம். எரேமியா 31:25. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். வேதம் சொல்லுகிறது, நான் விடாய்த்த ஆத்துமாக்களை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார். மற்ற தெய்வத்தை போல உபயோகமற்ற நிலைமையில இல்லை. நம்முடைய ஆண்டவர் நமக்கு உபயோகமாக செயல்படுகிறவராக, நிரப்புகிறவராக, ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவருக்கு இன்னொருவர் உதவி செய்ய அவசியம் இல்லை. அவர் நமக்கு உதவி செய்கிறவர். நமக்காகவே அவர் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்த போது தேவன் அவர்களை மன்னிக்கிறார். முதலாவது கோபம் அதிகமாக அவருக்கு வருகிறது. கோபம் 30வது அதிகாரம் 24ல, எரேமியா 30:24ல நீங்கள் வாசிக்கும் போது உண்மையாகவே ஆண்டவர் கோபப்படுகிறார். கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவும் அவருடைய உக்கிர கோபம் தனியாது. கடைசி நாட்களில் அதை உணர்ந்து கொள்வீர்கள். அவருடைய கோபம், இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்யும் போது அவர் கோபப்படுகிறார். உக்கிர கோபம், கோபத்தில அதிகமாய் ஆண்டவர் கோபப்பட்டு ஜனங்களை என்ன செய்யறது என்று அவர் ஆக்ரோஷமாய் இருக்கும்போது, நீங்கள் 31:1 வாசிக்கும் போது, அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களை எல்லாம் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு வசனத்துக்கு முன்பதாக, ஒரு அதிகாரத்துக்கு முன்பதாக சொல்லுகிறார், உக்கிர கோபமாய் இருந்தேன் என் ஜனத்தின் மேலே. என் ஜனம் செய்கிற பாவம் எனக்கு அரோசிக்கிறேன், நான் கோபப்படுகிறேன், கோபமூட்டுகிறது, என்னை வேதனைப்படுத்துகிறது என்று ஆண்டவர் கோபத்தின் உச்சத்துக்கு போகும்போது அடுத்த அதிகாரம் 1 வசனத்திலே சொல்றாரு, இவர்கள் எல்லாம் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். அப்ப என்ன ஆண்டவர் சொல்ல வர்றாருன்னா, அவர் நம்மை மன்னிக்கிறவர், அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். இந்த காலையில தேவன் நமக்கு அப்படித்தான் சொல்றார். உண்மைதான், கோபம் வரும், எரிச்சல் வரும். நம்ம செய்யற பாவத்தினால ஆண்டவருக்கு மனம் உடைந்து கோபம் வரதான் செய்யும். ஆனா அது நடுவுல ஆண்டவர் இரக்கமுள்ளவராக, மன்னிக்கிறவராக இருக்கிறார்.
ஆண்டவர் சொல்லும் போது நமக்கு இந்த மாதத்துல நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்று நமக்கு வாக்கு தருகிறார். இந்த மாதம் அப்படித்தான் கர்த்தர் செய்ய போகிறார். உங்களுடைய ஜீவியத்துல தேவன் அப்படித்தான் செய்ய போகிறார். ஆத்துமாக்கள், உங்கள் ஆத்துமா ஒருவேளை விடாய்த்திருக்கிறதா? ஒருவேளை சம்பூர்ணம் இல்லாமல் இருக்கிறதா? ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறதா? செழிப்பு இல்லாமல் இருக்கிறதா? ஆண்டவர் சொல்றாரு, விடாய்த்திருக்கிற உன் ஆத்துமாவை நான் செழிப்பாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன். செயல்படுகிற தேவன், ஊமையா இருக்கிறவர் அல்ல, செயல்படுகிறவர். ஆண்டவர் சொல்றாரு, 3 விதங்கள்ல நம்மை ஆசீர்வதிக்கிறார். எப்படி அவர் நம்மை ஆசீர்வதிப்பார்? முதலாவது 31ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் ஜனங்களை பூரிப்பாக்குவேன். அப்போ தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், செயல்படுகிற ஆசீர்வாதம் அப்படித்தான். உங்களை அவர் பூரிப்பாக்குவார். ஒருவேளை கடந்த 3 மாதங்கள் நீங்கள் சந்தோஷம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், அழுது கொண்டு வாழ்க்கையில பல உபத்திரவத்தின் நடுவே நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், இந்த புதிய மாதத்துல உன்னை நான் பூரிப்பாக்குவேன். பூரிப்பு அப்படின்னா நல்லா உப்பி போறது. பைபிள்ல அப்படிதான் சொல்றார் ஆண்டவர். நம்ம ஹோட்டல்ல போய் பூரி ஆர்டர் பண்றோம். இந்த பூரின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, அது நல்ல உப்பி வருது, பெருசா வருது, நல்ல உருண்டையா புஷ்ன்னு வர்றதுனால அது பூரிப்பாக்குகிறவர். அதுபோல தேவன் நம்ம இந்த மாதத்துல பூரிப்பாக்குவார். எந்தெந்த விதத்திலே நீங்கள் அமுக்கப்பட்டவர்களாய், நசுக்கப்பட்டவர்களாய், தள்ளப்பட்டவர்களாய், ஒதுக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களோ, அந்தந்த விஷயத்துல எல்லாம் ஆண்டவர் உங்களை இந்த மாதம் பூரிப்பாக்குவார். உங்களை ஆசீர்வதிக்கிறவர் உங்களை பூரிப்பாக்க வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, சோர்ந்து போய் இந்த மாதத்துல, கடந்த மாதம் எல்லாம் என்ற வாழ்க்கையில இப்படி இருந்தது, இந்த மாதம் எனக்கு என்ன நடக்குமோ என்று நீங்கள் அங்கலாய்ப்போடு, எதிர்பார்ப்போடு நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, அவர் உங்களை இந்த மாதத்துல பூரிப்பாக்குவார். அவர் இந்த மாதத்துல உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் இந்த மாதத்துல உங்களை பெருக பண்ணுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எஸ்தர் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பினால் அதிலே 19வது வசனம் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 9:19. ஒன்பதாவது வசனம் பாருங்க. நாங்கள் அடிமைகளா இருந்தோம், ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும், நாங்கள் எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை எடுப்பித்து பாழாய் போன அதை புதுப்பிக்கும் படிக்கும் எங்களுக்கு யூதாவில் எருசலேமிலே ஒரு வேலையை கட்டளையிடும் படிக்கும் பெர்சியாவின் ராஜாக்கள் சமூகத்தில் எங்களுக்கு தயை கிடைக்க செய்தார். பைபிள் சொல்கிறது, நாங்கள் அடிமைகளாக இருந்தோம், ஆனால் எங்கள் அடிமைத்தனத்தில் எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும், நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயங்களை எடுப்பித்து பாழாய் போன அதை புதுப்பிக்கவும் பல ஆசீர்வாதங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படித்தான் தேவன் நம்மை பூரிப்பாக்குவார். ஒருவேளை 3 மாதங்கள் அடிமைத்தனம், 3 மாதங்கள்
நீங்கள் அடிமைத்தனத்தில் இருந்திருக்கலாம். எழுந்து நிற்க முடியாமல், எழுந்து வர முடியாமல், ஆசீர்வதிக்கப்பட எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் நீங்கள் இருந்திருக்கலாம். இந்த மாதம் கர்த்தர் உங்க ஜெபங்களுக்கு பதில் தருகிறவராயிருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் நமக்கு சொல்றாரு, நீங்கள் அடிமைகளா இருந்த போது தேவன் உங்களை கைவிடலையே. நீங்க சாகர நிலைமையில் இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு உயிர் கொடுத்தாரே. பாழாய் கிடந்த உங்கள் ஆலயங்களை புதுப்பிக்க கர்த்தர் உதவி செய்தாரே. அதனால எப்பொழுதும் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருங்க. தேவன் உங்களுடைய அனைத்து காரியங்களையும் பூரிப்பாக்குவார், பூரிக்க வைப்பார். இந்த புதிய மாதம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள். நீங்கள் தேவனுக்கு முன்பதாக அவரை உயர்த்துங்கள். ஏனென்றால் உங்கள் அடிமைத்தனம் இந்த மாதத்தோடு மாறப்போகிறது. இந்த 1ஆம் தேதி காலையில் உங்களுக்கு தேவன் சொல்லுகிறார், நீங்கள் எந்த விதத்தில் அடிமைகளாக இருக்கிறீர்களோ, எந்த விதத்தில் நீங்கள் நொறுக்கப்பட்டிருக்கிறீர்களோ, வெளியே வர முடியாமல் நிம்மதியற்ற நிலைமையில குடும்பத்தை கட்டி எழுப்பவோ, தனிப்பட்ட வாழ்க்கையை கட்டி எழுப்பவோ முடியாமல் நீங்கள் அடிமையா இருக்கிறீர்களானால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உடைய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குகிறார். அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை கட்டி எழுப்புகிறார். இந்த காலை செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இந்த ஏப்ரல் மாதம் உங்களுடைய வாழ்க்கையில கட்டி எழுப்பப்படுகிற மாதமாய், ஓ ஸ்தோத்திரம், நசுக்கப்பட்ட நிலைமையில, எழுந்து வர முடியாத நிலைமையில இருக்கிற உங்களை கர்த்தர் இந்த மாதத்திலே பூரிப்பாக்க வல்லவராயிருக்கிறார். நீங்கள் பூரித்து போவீர்கள். நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுகிறதை நீங்களே காணும் போது, ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் உங்களை பூரிப்பாக்க வல்லவராயிருக்கிறார். உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தரே பூரிப்பாக்குவார். கொண்டாட்டம் அல்ல, மகிழ்ச்சி அல்ல, அழகாய் இருப்பதல்ல, பூரிக்க வைக்கிறார். இந்த எஸ்தர் புத்தகத்தில் நீங்க வாசிக்கும் போது, ஏன் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள், ஏன் அவர்கள் கொண்டாடினார்கள், எதற்கு அவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறார்கள், ஏன் அவர்கள் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் என்று நீங்கள் பார்ப்பீர்களானால், உங்களை அறியாமலே நீங்கள் அதை யோசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, அவர்களுக்கு தேவன் செய்த நன்மைகள் நீங்கள் எஸ்தர் புத்தகத்தில் வாசிக்கும் போது அப்படித்தான் போடப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, எஸ்தர் 9:19 சொல்லுகிறது, ஆதலால் அலங்கமில்லாத ஊர்களில் குடியிருக்கிற நாட்டுப்புறத்தாரான யூதர்கள் ஆதார் மாதத்தில் 17ஆம் தேதியிலே சந்தோஷமும் விருந்தும் பண்ணுகிற பூரிப்பான நாளும் ஒருவருக்கொருவர் வருஷங்களை அனுப்புகிற நாளும் ஆக்கினார்கள். ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள், ஏன் தேவனுடைய பிள்ளைகள், ஏன் யூதர்கள் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள், ஏன் அவர்கள் கொண்டாடினார்கள்? காரணம் என்னன்னா, இவர்களை அழிக்க நினைத்த ஆகான் அழிந்தான். இவர்களை அழிக்க கையெழுத்து போட்ட பத்திரம் அன்றைக்கு அழிக்கப்பட்டது. யூதர்களை கொலை செய்ய சொன்ன ராஜாவின் உத்தரவு மாறினது. இனி யூதர்கள் இல்லை, எல்லாரும் அழிக்கப்படுகிறார்கள், இனி ஆராதனை இல்லை, ஜெபம் இல்லை என்று ராஜா கட்டளை இட்ட அந்த கட்டளை பத்திரம் அது செல்லாது என்கிற செய்தி வரும்போது யூதர்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். இனி அப்படி அல்ல, இனி ஆசீர்வாதம், இனி அப்படி அல்ல, இனி உயர்வு. பிரியமானவர்களே, அடிமைகளா இருந்தபோது கர்த்தர் நம்முடைய அடிமைத்தனத்தை கர்த்தர் மாற்றினார். இப்பொழுது பூரிக்க வைக்கிறதுக்கு காரணம், நம்மை அழிக்க நினைத்த ஆகான் அழிந்து போனான். நம்மை அழிக்க நினைத்த பத்திரம், கையெழுத்து முத்திரை மோதிரத்தோடு பத்திரத்துல கையெழுத்திட்ட பத்திரம் இன்றைக்கு செல்லாது என்று செய்தி வருகிறது. அப்போ இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், அவர் உங்களை பூரிப்பாக்குவார். எப்படி பூரிப்பாக்குவார்? அடிமைகளாய் இருக்கிற காலத்திலையும்,
நீங்கள் உயிருக்கு போராடின காலத்திலையும் அடிமைத்தனத்தை மாற்றி உங்களை பூரிப்பாக்கி உயிர் கொடுத்து உங்களை பூரிப்பாக்கின கர்த்தர் சொல்றாரு, உன்னை அழிக்க வந்த ஆகான் அழிந்து போனான், நீ பூரிப்பாயிரு. உன்னை அழிக்க நினைத்த அந்த பத்திரம், கையெழுத்திடப்பட்ட பத்திரம் செல்லாது என்று சொல்லப்படுகிறது. நீ பூரிப்படைந்து சந்தோஷமாயிரு. உங்களை பூரிப்பாக்குகிற ஒரு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த புதிய மாதத்துல நீங்கள் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து மகிழுங்கள். ஏசாயா 51 அதிகாரம் 11வது வசனம் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் சியோனுக்கு திரும்புவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இதிலே நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போயிரும். நீங்க நேத்து வரைக்கும் சஞ்சலத்தோடு இருந்திருப்பீங்க. இந்த புதிய மாதம் அப்படி அல்ல. இது சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகிற மாதம். சத்துரு பின்னிட்டு ஓடுகிற மாதம். உபத்திரவங்கள் உங்களை தாண்டி ஓடுகிற மாதம். ஓ ஸ்தோத்திரம்! கண்ணீரின் பள்ளத்தாக்குகள் இந்த புதிய மாதத்திலே ஒருபோது உங்கள் தேவைகளை சந்திக்க விடாமல் அவன் தடுக்க முடியாது. அவைகள் ஓடுகிறது, சஞ்சலமும் தவிப்பும் கண்ணீரும் பள்ளத்தாக்கும் ஓடுகிறது உங்களை தாண்டி. வேண்டாம், இவனை தொட முடியாது என்று தேவன் அப்படி கர்த்தர் இந்த மாதத்தை மாற்றப் போகிறார். நீங்களே கண்ணீருடனும் நினைச்சாலும் கர்த்தர் விடாம இந்த மாதத்துல உங்கள் கண்ணீரெல்லாம் கர்த்தர் துடைத்து, அடிமைத்தனத்தெல்லாம் மாத்தி, ஆகானெல்லாம் அழிச்சு, பத்திரத்தெல்லாம் கிழிச்சு, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த மாதத்திலே தருவாராக. பிரியமானவர்களே, 2வது கர்த்தர் சொல்லுகிறார், அருமையான தேவனை செயல்படுகிற கர்த்தர். 1வது சம்பூர்ணமடைய பண்ணுவேன், பூரிப்பாக்குவேன். 2வது எரேமியா 31 சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 31:25 நான் விடாய்த்த ஆத்துமாக்களை சம்பூர்ணமடைய பண்ணுவார். அப்ப 1வது பூரிப்பாக்குவார், 2வது சம்பூர்ணமடைய பண்ணுவார். பிரியமானவர்களே, உங்களுடைய ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணுவார். விடாய்த்த ஆத்துமாவை, சாதாரண ஆத்துமா கிடையாது, விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணுவார். அநேகர் அல்ல, கர்த்தர் உங்களை சம்பூர்ணமாக நிரப்ப வல்லவர். உங்களை நிரப்புவார், தனிப்பட்ட வாழ்க்கையை நிரப்புவார். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாக்களையும் நிரப்புவேன். ஒருவேளை உங்களுடைய ஆத்துமா விடாய்த்து இருக்கிறதா? ஆத்துமா விடாய்க்கிறதுனா என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய ஆத்துமா விரக்தி, இந்த வாழ்றதோட செத்துறலான்னு சொல்றேன் பாத்தீங்களா? என்ன வாழ்க்கை இது? இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? அதான் விடாய்த்து இருக்கிறது. அதுதான் நொந்து போயிருக்கிறது. வாழ்க்கையே வேண்டாம், இனி இந்த வாழ்க்கை வேணுமா? இனி நான் வாழணுமா? இனி நான் எதுக்கு வாழணும்? வாழவே பிடிக்கல, நான் செத்துறலான் இருக்கேன். செத்து சாவு வந்தா நல்லா இருக்குமே. அருமை தேவ பிள்ளைகளே, இந்த காலையில ஒருவேளை இப்படி நீங்க இருக்கீங்களா? பொருளாதாரத்திலையும், தொழிலையும், வருமானங்கள்லையும், குடும்பத்திலையும், கணவன் மனை உறவுகள்லையும் சந்தோஷம் இல்லாம வாழ்க்கையே விரக்தியோடு இந்த ஜெபத்துல இந்த 1ஆம் தேதி காலையில ஒருவேளை நீங்கள் இருந்தால் கர்த்தர் உங்களுக்குத்தான் பேசுறாரு. நீங்க சாக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணுகிற ஒரு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த கால வேளையில உங்கள் ஆத்துமா விடாய்த்து இருக்கிறதா? விரக்தியா இருக்கீங்களா? தனிச்சு விடப்பட்ட நிலைமையில இருக்கீங்களா? தனிமை என்கிற பிசாசு உங்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறதா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க, நான் உனக்காக இருக்கிறேன். விடாய்த்தவன் ஆத்துமாவை நான் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறேன். விடாய்த்தவன் ஆத்துமாவை
நான் சம்பூர்ணமடைய பண்ணுவேன், சம்பூரணத்தினால உன்னை நான் நிரப்புவேன். நீ ஏன் வருத்தப்படணும்? நீ ஏன் கவலைப்படணும்? நீ ஏன் சாகணும்? நீ வாழ பிறந்தவ, நீ வாழணும், வாழ்ந்துட்டே இருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை அதுதான், சம்பூர்ணமடைய பண்ணுவேன். நீ சாக வேண்டிய அவசியம் இல்ல. பிரியமானவர்களே, உங்களை உயர்த்தும்படியே கர்த்தர் இந்த காலவேளை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த ஏப்ரல் மாதம் எல்லாருக்கும் அது ஏமாற்றத்தின் மாதம் ஏப்ரல் சொல்லுவாங்க. அது 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 ஏமாற்றத்தின் மாதம், ஃபூல் சொல்லுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உலகத்துல எல்லாருக்கும் அது எம்டி, ஃபெயிலியர். ஆனா உனக்கு ஆசீர்வாதம், உனக்கு சம்பூர்ணம், உனக்கு பூரிப்பு, உனக்கு சம்பூர்ணத்தில் நிரப்புவேன், உன்னை பூரிப்பினால் நிரப்புவேன். நீ ஆசீர்வாதமா இருப்ப. யாரும் உங்களை ஏமாத்த முடியாது. ஏப்ரல் மாதத்தை வச்சு உங்களை யாரும் ஏமாத்த முடியாது. 1ஆம் தேதி காலையில கர்த்தர் சொல்றாரு, நீ பூரிக்கப்படுவாய், நீ சம்பூர்ணம் அடைய பண்ணுவேன். உன்னை நீ பூரிச்சிருப்ப, நீ சம்பூர்ண வாழ்க்கை வாழ கர்த்தர் உனக்கு கிருபை தருவார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், அதுல 9வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன், பாருங்க. 11:9, நான் உங்களோடு இருந்த இந்த குறைபட்ட போது ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை. மக்கதோனியாவில் இருந்து வந்த சகோதரர் என் குறைவுகளை நிறைவாக்கினார்கள். எவ்விதத்திலேயும் உங்களுக்கு பாரமா இராதபடிக்கு ஜாக்கிரதையா இருந்தேன், இனிமேலும் ஜாக்கிரதையா இருப்பேன். அகாயா நாட்டின் திசைகளிலே இந்த புகழ்ச்சி என்னை விட்டு நீங்குவதில்லை என்று என்னிலுள்ள கிறிஸ்துவுடைய சத்தியத்தை கொண்டு சொல்லுகிறேன். இப்படி சொல்ல வேண்டியது என்ன? நான் உங்களை சிநேகியாதபடியினாலேயோ தேவன் அறிவார். மேலும் எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு சமயம் கிடையாதபடிக்கு தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அல்ல, அவர்கள் எங்களைப் போலவும் காணப்படும்படி நான் செய்வதையே இன்னும் செய்வேன். பிரியமானவர்களே, இதுல நீங்கள் வாசிக்கும் போது தேவன் இந்த பவுல் சொல்லும்போது, நான் எல்லா விதத்திலையுமே நான் நிரப்பப்பட்டிருந்தேன். எனக்கு ஒருத்தர் ஆசீர்வதிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் எல்லாவற்றிலையும் நிரப்பப்பட்டிருந்தேன். கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருந்தார். எனக்கு புகழ்ச்சி இருந்துச்சு, எனக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சு, எனக்கு நன்மை இருந்துச்சு. விரோதிகள் கூட எங்களுக்கு சகாயம் கிடைக்குமான்னு வந்தான். எல்லாம் எனக்கு நன்மை கிடைச்சிச்சு. சம்பூர்ணமான ஆசீர்வாதம். எது இல்லை அது இல்லைன்னா நான் அலையல. இந்த மாதம் நீங்க அது இல்லை இது இல்லைன்னு அலையிற மாதிரி கர்த்தர் விட மாட்டார். எல்லாவற்றிலையும் சம்பூர்ணத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாரா? எல்லா விதத்திலையும் நீங்கள் சம்பூர்ணம் அடைந்து இந்த புதிய மாதத்திலே சம்பூர்ண ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் உங்களை நிறைத்து பாதுகாத்துக் கொள்வாராக. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது, தாவீது ஓடி ஓடி அலைகிறான். எல்லாரும் அவனை விரட்டுறாங்க, வெறுங்காலோடு ஓடுகிறான். ஒரு ஆசீர்வாதமும் நன்மை இல்லாம ஓடிட்டே இருக்கிறான். எவ்வளவு விரட்ட முடியுமோ விரட்டுறாங்க, ஓடுறான். ஆனா நீங்க அந்த வசனத்துல 14 வாசிக்கும் போது, கர்த்தர் தாவீதுக்கு சம்பூர்ணம் தந்தார், சம்பூர்ண ஆசீர்வாதம் தந்தார். தாவீது போல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட உலகத்துல இல்லைன்னு சொல்ற அளவுக்கு தாவீத தேவன் ஆசீர்வதிச்சார். எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ ஓடுங்க, எவ்வளவு விரட்டாங்களோ ஓடிட்டே இருங்க. ஆனா சீக்கிரத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை ஆண்டவர் தருவார். சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை, நான் கூப்பிடுகிறதுனால் இளைத்து போனேன், என் தொண்டை வறண்டு போயிற்று, என் தேவனுக்கு நான் காத்திருக்கையில் என் கண்கள் பூத்து போயிற்று. ஒருவேளை தாவீது அப்படிதான் சொல்றாரு, நான் ஓடிட்டே இருக்கிறேன், எனக்கு சமாதானம் இல்ல, என் சரீரத்துல சோர்ந்து போனேன், நான் இளைப்பாறு இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறேன்னு சொல்லி தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
பிரியமானவர்களே, இவன் இப்படி ஓடின இந்த 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 தாவீது, அவன் அவன் 70வது அதிகாரத்துல அவன் சொல்லும் போது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் உயர்த்தப்பட்டிருக்கிறேன்னு கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவன் 70:5 சொல்லும் போது, நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனோ என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர், கர்த்தாவே தாமதியாய் என் ஜெபத்துக்கு பதில் தாரும், என் கண்ணீருக்கு பதில் தாரும், நான் இளைத்து போயிருக்கிறேன், நீர்தான் எனக்கு பலனாயிருக்கிறீர் என்று தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். எவ்வளவு ஓடினாலும், எவ்வளவு பயந்தாலும், எங்கிட்டு நம்ம ஓடி திரிஞ்சாலும், கடைசியா கர்த்தர் சமூகத்துல வரும்போது கர்த்தர் நம்மை சம்பூர்ணமடைய பண்ணுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையை, ஆண்டவர் உங்களை பூரிப்பாக்குகிறவர், இரண்டாவது உங்களை சம்பூர்ணமடைய பண்ணுகிறவர். ஒரே வார்த்தை, மூன்றாவது ஒரு வார்த்தை நம் வாசித்து நாம் ஜெபம் பண்ணுவோம். அதே எரேமியா புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளும். 31ஆம் அதிகாரம், எரேமியா 31ஆம் அதிகாரம், அதுல 25வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, நான் விடாய்த்த ஆத்துமாக்களை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாக்களையும் நிரப்புவேன். தொய்ந்து போனவன் வாழ்க்கை இந்த மாதத்துல நிரம்பி வழிய கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆத்துமாவை, தொய்ந்து போன ஆத்துமாவில ரொம்ப அழுத்து போயிருக்கீங்களா? நம்ம வாழ்க்கையில ஆத்துமா ரொம்ப முக்கியமானது. ஆத்துமா தொய்ந்து போயிட்டுன்னா, ஆத்துமா வேதனைப்பட்டுருச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். சிம்சோன் வழிதப்பி போறதுக்கு காரணம் அவன் ஆத்துமா விசனம்தான் காரணம். ஆத்துமா விசனப்பட்ட உடனே நியாயாதிபதிகள் 16:16 எல்லா காரியத்தையும் தெல்லாள்கிட்ட சொல்லிட்டு அவன் சாகிறதுக்கும் ஆயத்தம் ஆயிட்டான். அருமை தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஆத்துமா தொய்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வாரா? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, விடாய்த்த ஆத்மாவை மாத்திரம் நான் சம்பூர்ணமடைய பண்ண போறது கிடையாது, தொய்ந்த உன் ஆத்மாவை நிரப்புவேன். தொய்ந்து போய் ஒன்றுமில்லாமல் வறண்டு போய் வறட்சியா இருக்குதா, கர்த்தர் இந்த மாதத்திலே சொல்றாரு, அதை நான் நிரப்புவேன், அது தொய்ந்து போகிறது இல்லை. ஆதியாகமம் 1 ஆபிரகாமை, ஒரு ஆபிரகாம தான் ஆண்டவர் உண்டாக்குனார், ஒரு ஏவாளை தான் உண்டாக்குனார். ஒரு 10 ஆதாம் 10 ஏவாளை உண்டாக்கி பூமியை நிரப்புங்கன்னு சொல்ல, ஒரே ஆதாம் ஒரே ஏவாள் 2 பேரையும் உண்டாக்கி பூமியை நிரப்புங்கள் என்று ஆசீர்வதித்தார். இந்த காலையில நிரம்பி வழிய கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். உங்கள் ஆத்துமா நிரம்பி வழியும். உங்கள் ஆத்துமா இந்த மாதத்துல நிரம்பி வழிய கர்த்தர் பண்ணுகிறார். சோர்ந்து போகாதீங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துக்கு வாசு பார்த்தீங்கன்னா, எலியா, போதும் கர்த்தாவே, நான் உத்தமன் அல்ல, நான் என் பிதாக்களை விட உத்தமன் அல்ல, நான் மரிக்க போகிறேன், சாக போகிறேன், என்னை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி எலியா சத்தமிட்டு அழுகிறான். ஆண்டவர் சொல்றாரு, அவன் சோத்திரம், எப்பா நீ சாக போற ஆள் கிடையாதுப்பா, உன்னை கொண்டு தேசத்தை ஆசீர்வதிக்க. அவன் சோத்திரம், உன் வார்த்தை சாக போறேன்னு சொல்ற, ஆனா நான் ஒண்ணு அப்படி அல்ல. கர்த்தர் நம்மை அவருடைய சத்தத்தை கேட்க பண்ணி, விழுந்து போயிருக்கிற நம்மை, விடாய்த்திருக்கிற நம்மை, தொய்ந்து போயிருக்கிற நம்மை கர்த்தர் இந்த மாதத்துல உயிர்ப்பிக்க அவர் விரும்புகிறார். ஒருவேளை அவன் சோத்திரம் விடாய்த்து போய் இருக்கிறீர்களா, தொய்ந்து போய் இருக்கிறீர்களா, சம்பூர்ணம் இல்லாமல் இருக்கிறீங்களா, கர்த்தர் உங்களை தொட்டு இந்த மாதத்துல சம்பூர்ண ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, கவனமாய் நீங்கள் கவனித்தால் இந்த செய்தி உங்களுக்கு நன்றாய் புரிந்திருக்கும். இந்த காலையிலே தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, அவன் சோத்திரம் உயிரோட்டம் உள்ள ஒரு வார்த்தை, உன்னை நான் தொய்ந்து கிடக்கிற உன் ஆத்துமாவை மறுபடியும் கட்டி எழுப்பி அதை நிரப்புவேன். தொய்ந்து போய் அப்படியே நொந்து போய் அப்படி இருட்டு அறையில அடைச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற அளவுக்கு பல வேதனையோடு பல பிரச்சனையோடு நீங்க இருக்கீங்களா, கர்த்தர் சொல்றாரு, உன் தொய்ந்த ஆத்துமாவெல்லாம் நான் ஆசீர்வதிச்சு உயர்த்தி கனப்படுத்துவேன். முதலாவது ஆண்டவர் சொன்னார், உன்னை பூரிப்பாக்குவேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இந்த செய்தியை கேட்கிற தேவ ஜனமே, உன்னை அவர் பூரிப்பாக்குவார். 2வது சம்பூர்ணமடைய பண்ணுவார். குறைஞ்சிட்டு இருக்கு, குறைவு தரித்திரம் இந்த மாதத்துல தரித்திரத்தெல்லாம் கர்த்தர் மாற்றி குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி உங்களை சம்பூர்ணத்தினாலே நிரப்ப போகிறார். 3வது காரியம், தொய்ந்து போன உன் ஆத்துமாவை, அவன் சோத்திரம் விடாய்த்த உன் ஆத்துமாவை, தொய்ந்து போயிருக்கிற உன் ஆத்துமாவை அவர் ஆசீர்வாதங்களினால் நிரப்ப சித்தமுள்ளவர்களாயிருக்கிறார். உங்கள் ஆத்துமா நிரம்பி வழியும்,
அது தொய்ந்து போகாது, அது காய்ந்து போகாது, அது சோர்ந்து போகாது. அந்த ஆத்துமாவை தேவன் நிரப்பி ஆசீர்வதிப்பார்கள். ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கண்ணை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே, இந்த மாதத்துல நான் இந்த 3 ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளணும். எழுதி வச்சுக்கோங்க. உங்க 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 பைபிள்ல, உங்க டைரியில எழுதி வச்சுக்கிடுங்க. உங்க மனதுல பதிச்சு வைங்க. கர்த்தர் இந்த மாதத்துல என்னை அவன் பூரிப்பாக்குவார். 2வது, இந்த மாதத்துல நான் சம்பூரணம் அடைவேன். 3வது, தொய்ந்த என் ஆத்துமாவை நிரப்புவார். ஒண்ணுமில்லாத எம்டி வெசலா இருக்கிற என் வாழ்க்கை, அவன் சோத்திரம், பூரிப்பாகும். நிரம்ப வழிய பண்ணுவார். தொய்ந்திருக்கிற என் ஆத்மாவை நிரம்பி வழிய பண்ணுவார். என்னை சம்பூர்ணம் அடைய பண்ணுவார். என்னை பூரிக்க பண்ணுவார். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ரீபாலா சந்துடபரா கியாந்தரலரபா ரீசேதனி மினி ஆத்துடபம் தரலரபு கரவலபா. மகிமை 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 மகிமை. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இந்த காலை ஜெப நேரத்தில் கூடியிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். விடாய்த்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஆத்துமாக்களை நிரப்புவீராக. ஆண்டவரே, தரித்திரத்திலையும் குறைவுகளையும் கண்ணீரின் பள்ளத்தாக்களையும் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை சம்பூரணத்தினால் நிரப்புவீராக. ஆண்டவரே, நசுக்கப்பட்ட நிலைமையில காலுக்கு கீழாக பலருடைய பிள்ளைகளை நசுக்கி கொண்டிருப்பார்களே, ஆனால் இந்த மாதமுடைய பிள்ளைகள் அதை தாண்டி பூரித்து எழும்ப கர்த்தர் உதவி செய்வீராக. ஒரு பூரிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை என் தேவனே உடைய பிள்ளைகளுக்கு தந்து ஆசீர்வதிப்பீராக. பரலோக பிதாவை, சர்வவல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த நாள்ல நான் ஜெபிக்கிறேன். ஊழியக்காரன் அபிஷேகத்தை சுமந்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் பூரிப்பார்களாக. ஆண்டவரே, அவர்கள் சம்பூர்ணம் அடைய பண்ணுவீராக. அவர்கள் தொய்ந்து போயிருப்பார்களே, ஆனால் அவர்களை நிரப்பி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகள் மேல் நம்முடைய கரம் இருந்து ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென்.